வணக்கம் மக்களே. தாய்லாண்டில் டைகர் கிங்டம் அப்படின்ற இடத்துல நடந்த சம்பவம் தான் அது. டைகர் கூட செல்ஃபி எடுக்க போனாப்ல, அப்போ அது திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பயப்படாதீங்க, உயிருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, காயங்கள் மட்டும்தான். புலி கூட செல்ஃபி எடுக்கிற முட்டாள்தனமா இல்லையா அப்படின்னா, இது ரொம்ப வருஷம் நடந்துட்டு இருக்கு. 2013 இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த டைகர் கிங்டம் அப்படின்ற. தாய்லாண்டில் புக்கட் அப்படின்ற இடத்துல இருக்கு. இதை சோஷியல் மீடியாவில் செக் பண்ணி நம்ம ஆளுங்க நிறைய பேர் போய்ட்டு அது கூட இந்த புலியோட வாழை பிடிக்கிறது, அது மேலே படுத்து தூங்குறது அப்படின்னு பயங்கர சேட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடியோஸ் நிறையா இருக்குது, ஃபோட்டோஸ் எல்லாமே. அந்த மாதிரி நம்ம ஊரில் நோத்தர் அந்த புளியை பார்க்க போயிருக்காரு. இவரை பார்த்து அவர் என்ன தோணுச்சு சொல்ல, அவர் மேலே பாஞ்சிருச்சு அந்த புலி. இந்த புலி கூட தான் ட்ரெயின்டு ஸ்டாஃப் வருவாங்க, ஒருத்தர் அந்த க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டுருக்காருல, அவர் தான் இப்போ ஒரு மேலே பாஞ்சதுக்கப்புறம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி அவர் கூட்டு போயிட்டாங்க. அதனால் காயங்களோட தப்பிச்சாங்க அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது, இந்த மாதிரி புலிகள் அமைதியாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அமைதியாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் சரியான நியூஸ் தெரில. அந்த புலியை பார்த்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்ற அமெரிக்கா யூடியூபர் அவர். அது பாட்டு காட்டில் சுற்றிட்டு இருக்கோம். அதை கொண்டு வந்து ஜூவில் அடிச்சுட்டு பார்க்குறதே ரொம்ப கொடூரம் தான். இதில் வேறு செல்ஃபி எடுக்கிறது, அதுக்கு ட்ரெயின் பண்ணி செல்ஃபி எடுக்கிறது, அது மாதிரி படுத்துவங்கலாம் கொஞ்சம் ஓவர் தானே. இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நன்றி.